எடுத்துக்காட்டு 6.9 கொஞ்சம் நீளமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. சிம்பிளாக நம்ம வந்து செஞ்சிடலாம். பாருங்கள், ஒரே ஒரு ஸ்டெப்லேயே ஆன்சர் வந்துடும். கொசிக்கன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா பெருக்கல் சீக்கன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா பெருக்கல் டேன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு என்னப்பா 1 நிரூபிக்கணுமா. எடுத்துக்குவோம். கொசிக்கன் டீட்டாவை எப்படி எழுதலாம்? 1/sin டீட்டா, இது அப்படியே இருக்கட்டும். சீக்கன் டீட்டாவை எப்படி எழுதலாம்? 1/cos டீட்டா, இது அப்படியே இருக்கட்டும் காஸ் டீட்டா. டேன் டீட்டாவை எப்படி எழுதலாம்? sin/cos. காட் டீட்டாவை cos/sin. மீச்சியமாக எடுக்கிறோம். கீழே என்னப்பா வரும்? சைன் டீட்டா. குறுக்க பெருக்கிறோம். 1 × 1 1 மைனஸ் நடுவில் இருக்குது. சைன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா. அடுத்ததுலேயும் கீழே காஸ் டீட்டா இன்ட்டு 1 காஸ் டீட்டா. குறுக்க பெருக்கிறோம். 1 × 1 1 காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா. இங்கேயும் மீச்சியமாக என்னப்பா? காஸ் டீட்டா சைன் டீட்டா. குறுக்க பெருக்கிறோம். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. இதன் மதிப்பு என்ன நமக்கு தெரியும்? 1 - sin ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா. 1 - காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா 1. அதை பிரதிடுறோம், அடித்து கொடுக்குறோம். இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. கீழே பாருங்கள், இங்கே ஒரு காஸ் டீட்டா இங்கே ஒரு காஸ் டீட்டா, எல்லாம் அடியாயிரும். இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. இங்கே ஒரு சைன் டீட்டா இங்கே ஒரு சைட்டா இதுவும் அடியாயிரும். இதன் மதிப்பு தான் என்னப்பா? 1ன்னு போட்டோம். அப்போ எல்லாமே கேன்சலாக என்ன கிடச்சிடும்? 1ன்னு கிடச்சிடும். சரியா? ஜஸ்ட்டு சைன் காசாக எல்லாத்தையும் மாற்றுறோன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்சர் வந்துடும். இங்கே தான் அந்த 3 முற்றொருமையுமே வந்து அந்த ஒன்று தான். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அதை தான் நம்ம மாற்றி எழுதுகிறோம். சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 - காஸ் ஸ்கொயர் டீட்டா, காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 - சைன் ஸ்கொயர் டீட்டா. 3மே வந்து இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா அந்த 3 யூஸ் ஆகுறது இந்த ஒரு கணக்கில் தான். கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம்னா இதில் 2 மார்க் தான்ப்பா. பார்க்க நீளமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. 2 மார்க் தான். கேட்க வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ.